உயர்தர பரீட்சை 2023-24 ஆண்டு தூய கணித பரீட்சையில் கேட்கப்பட்ட 9வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன கேள்விப்பட்டிருக்கா, எங்களுக்கு இப்படி ஒரு வட்டத்தின் சமன்பாட்டை தந்துட்டு இந்த வட்ட சமன்பாட்டை வெளிப்புறமாக தொடுவதும் அதே போல y7 0, y7 2 ஆகிய கோடுகளை தொடுவதுமான வட்டங்களின் சமன்பாட்டை காண சொல்லி கேட்கிறான். அப்ப வட்டங்களின் சமன்பாடு, எனவே அதை பார்த்தோன்னே விளங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் வரப்போயினும் அவை இந்த சமன்பாடை காண சொல்லி கேட்கிறான். அப்ப இது வளமையா கேட்கிற மாதிரி எத்தனையாம் கேள்வி? 9வது கேள்வி. அதாவது வட்டங்களை மையப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் எந்த ஒரு வட்ட சமன்பாடு எவ்வாறு வருவேன். அதாவது கேள்விக்கு சம்பந்தம் இல்லை, சும்மா அடிப்படையா சொல்லிக்கணும். வட்ட சமன்பாடு பார்த்த வேண்டாம், பொதுவா நாங்கள் எஸ் குறிச்சு கொள்வோம். என்ன தெரியுங்கள், எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c7 பூஜ்ஜியம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த வட்டத்தினுடைய மையத்தையும் கண்டுகொள்ளலாம், அதே போல ஆரையும் கண்டுகொள்ளலாம். அப்ப வட்டத்தினுடைய மையம் எவ்வாறு தரப்படுவார், அதே போல மைனஸ் g மைனஸ் f ஆல தரப்படுவார். அதே போல வட்டத்தினுடைய ஆரை என்று பாத்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள g வர்க்கம் பிளஸ் f வர்க்கம் மைனஸ் c ஆல தரப்படும். அப்ப இது நீங்க சாதாரண ஒரு வட்டச்சமன்பாடு தான் காணலாம். அதே போல உங்களோட வட்டச்சமன்பாடு இவ்வாறு தரப்பட்டது எக்ஸ் ஆல் உருவம் இல்ல y ஆல் உருவம் இல்லாம இவ்வாறு தரப்பட்டது எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் சமன் r வர்க்கம் என்று தரப்பட்டது இவரன கோயிலாம் வெட்ட மையத்தை நாங்கள் போடலாம். அதாவது பூஜ்ஜியத்தினை மையமாக கொண்ட r ஆரையை கொண்ட வட்டம் என்று எடுத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் தேர்வு படிக்க பார்த்து நாங்கள். அப்ப நான் பார்த்த உடனே தெரியும் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் சமன் 4 தரப்பட்டிருக்கு. எனவே இவரும் அதேமாய் பட்டனாத்தான் இருக்கிறார். எனவே அதில் பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும் இவற்றை மையமும் ஆரையும் கதைச்சு கொள்ளலாம். இவர்கிட்ட மையம் எவ்வாறு இருப்பார், பூஜ்ஜியம் மையமாக இருக்கும். அதே போல அவற்றை ஆரை 2 அழகாக இருக்கும். எனவே இவரை நான் ஒரு XY ஆள் கூட்டு தளத்துல குறிச்சிருந்தா இலகுவாக கொஞ்சம் கதைக்கலாம். எனவே நான் அவ்வாறு குறிச்சு கொள்றேன். அவ குறிக்க என்ன, இவர் பூஜ்ஜியத்தை மையமாகவும் செண்டலகிரி ஆரையாக கொண்டு ஒரு வட்டமாக வருவார். எனவே இவர் செண்டலகாக காணப்படுவார். இவரை குறிச்சிட்டீங்க. அதே போல அங்கால் என்ன சொல்லப்பட்டவன் y7 0, y7 2 ஆகிய நேர்கோடுகளை தொடுவனவாகவும் செல்லக்கூடிய வட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப y7 0 என்றவாறு காணப்படும். அதாவது x அச்சு இவரையும் தொட்டு கொண்டு போகணும், அதே போல y7 2ஐயும் தொட்டு கொண்டு போகணும். எனவே இவ்வாறுதான் தொடணும். தொடக்கூடியவாறு செல்லக்கூடிய வட்டங்களின் சமன்பாடு என்று சொன்னவன். எனவே இங்கால ஒரு வட்டம் பெறுவேன், அதே போல இங்கால என்ன ஒரு வட்டம் பெறுவேன். அப்புறம் இப்ப ஒரு வட்டத்தை சமன்பாடு எடுப்போம், சுருக்கம் 2 விட வருவேன். எனவே 2 வட்ட சமன்பாடை கண்டு கொள்ளலாம். அப்ப நான் இதை வச்சு கொண்டு கதக்கலாம். இவரையும் தொடுகிற எனவே சரி நடுவாத்த நாறு தோணும். அந்த வட்டத்தினுடைய மையம் இருக்க வேண்டும். ஏன் இவரையும் தொடுகிற கட்டாயம் செய்ய போது அவற்றை மையம் நடுவாத்தான் இருக்க வேண்டும். இவர் பூச்சி ஆள்கூறு, இவர் 2 ஆள்கூறு. எனவே மையம் எவ்வாறு இருப்பார், சரியாக ஒன்றாகத்தான் இருப்பார். இவர் 2 அளவுண்டா இவர் ஒன்றாக இவர் உலக இருப்பார். அப்ப இதை வச்சு கொண்டா மேலதிகமா என்ன கொண்டு கதைக்கலாம். ஏன் எங்களுக்கு மையம் தெரிஞ்சுட்டா ஆரையும் கண்டுகொள்ளலாம். அப்ப ஆரையும் எவ்வாறு காணப்படும், ஒரு அழகாகத்தான் காணப்படும். அப்ப நான் என்ன செய்யறேன், இவரை நான் ஒரு S என்ற வட்டம் என்று வச்சுக் கொள்றேன். அதே போல இவரை நான் ஒரு S1 என்ற வட்டம் என்று வச்சுக் கொள்றேன். அப்ப நான் செய்யலாம், S1 என்ற வட்டத்தில் என்ன செய்யலாம், மையங்கம் ஆரையை நாம் கண்டுகொள்ளலாம். மையத்தை நாம் என்ன செய்யலாம், எங்களுக்கு மையத்துக்கு மையத்துடைய வையாள் கூறத்தான் காணக்கூடியமா இருக்குமே. வையாள் கூறுதான் ஒன்று தெரியும், எக்ஸால் கூறுவாங்க உண்டும் காண வேண்டும். எனவே இவரை காண இல்லாது. அப்ப நான் என்ன செய்யறேன், ஒன்று வைக்கிறேன். ஏ என்றது ஒரு மாறிலி, நான் தான் வச்சான். எனவே ஏ மாறிலி கட்டாயம் குறிப்பிட வேண்டும், நான் தான் வச்சான். அதே போல S1 என்ற வட்டத்தினுடைய ஆரையை கண்டுகொள்ளலாம். S1 என்ற வட்டத்தினுடைய ஆரை என்னதுக்கு சமனாக இருப்பார், 1க்கு சமனாக இருப்பார். அதே போல மேலதிகமாக தரவு தரப்பட்டவனோ ஒரு பந்தவன் என்ன, அதாவது இந்த வட்டத்தை அந்த வட்டமானது வெளிப்புறமாக தொடுதுன்னு சொன்னவன். அப்ப 2 வட்டமும் வெளிப்புறமாக தொட்டு என்ன கதைக்கலாம், அதாவது இந்த 2 வட்டங்களுடைய மையங்களுக்கு இடைப்பட்ட தூரமானது அந்த 2 வட்டங்களினுடைய ஆரைகளினுடைய கூட்டுத்தொகைக்கு சமனாக இருப்பார். அப்ப அதை வச்சு கொண்டு ஒரு சமன்பாடு போடலாம். ஏன் இவற்ற மையம் எவ்வளவு இருந்தது, 0, அவற்ற மையம் இருக்குது 1 நாம் வச்சிடான். இவற்ற ஆரை எங்களுக்கு தெரியுமே, சமன்பாடை வச்சு கொண்டு சொல்லலாம் 2 அவச்சாருக்கு நான் கண்டுபிடிச்சா 1. எனவே இடப்பட்ட தூரம் 3க்கு நான் ஒரு சமன்பாடு போடலாம். ஏன் ஆரைகளின் கூட்டுத்தொகையாக இருக்கக்கூடிய 3 சமன் அவைகளுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு சமனாக இருப்ப 2 ஆள்கூறுகள் தரப்பட்ட அவைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாம் என்ன செய்யலாம், மூலத்துக்குள்ள எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கம் பிளஸ் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கம் என்று போடலாம். அப்ப இவரை கண்டவன் என்ன வருவேன், அதாவது a-0 முழுவதும் வர்க்கம், அதே போல 1 - 0 அவலாத்தின் வர்க்கம் கொண்டு வருவேன். அவையோட சுருக்குவா 3 சமன் வர்க்க மூலத்துக்குள்ள a வர்க்கம் பிளஸ் 1 என்று வருவேன். எனவே 2 வர்க்கம் வர்க்கிச்சா 9 சமன் a வர்க்கம் பிளஸ் 1 என்று வருவேன். எனவே a வர்க்கம் 8க்கு சமனாக இருப்பேன்.
எனவே ஏ கண்டீங்களா பிளஸ் மைனஸ் 2 வர்க்கம் மூலம் 2 இருக்கும். அப்ப ஏக்கு 2 விட ஏன் உங்களுக்கு தெரியும் ஏ வந்து 2 பெருமானம் தான் பெற்றுக்கொள்வார். ஏன் இருக்கக்கூடியவாறு 2 வட்டம் பெறலாம், இங்காலையும் ஒரு வட்டம் பெறலாம். எனவே கட்டாயம் 2 விட பெறணும். உங்களுக்கு 2 விட வந்திருக்கு, அவங்கள பார்ப்போம். அப்ப உங்களுக்கு மையம் தெரியும். அப்ப மையம் என்னவாக இருப்பார்? மையம் வந்து எங்களுக்கு இப்ப பார்த்தோன்னே தெரிய பொதுவாக போற, அதாவது பிளஸ் மைனஸ் ஆக இருக்கக்கூடிய 2 விடங்கள் வருகிற பிளஸ் மைனஸ் 2 வர்க்கம் மூலம் 2, 1. அதே போல ஆரை 1 தெரியும். எனவே அதை வச்சு கொண்டாங்க செய்யலாம், 2 வட்ட சமன்பாடையும் கண்டுகொள்ளலாம். இரண்டு காணுங்கள் எங்களுக்கு தெரியும். 1 வந்து நான் பிளஸ் 2 வர்க்கம் மூலம் 2 ஆயிரம் போறேன். எனவே வட்ட சமன்பாடுகளோடு போட்டுட்டு வட்டத்தின் சமன்பாடுகளோடு போடுவீங்க. வட்டத்தின் சமன்பாடுகள் உங்களுக்கு மையமும் தெரியும், அதே போல ஆரையும் தெரிஞ்சுட்டா நீங்கள் இவ்வாறு இலகுவாக காணலாம். ஏன் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு ஏக்கம பீயினை மையமாகவும் ஆரணையினை ஆரையாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு என்ன தரப்படும்? அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதின் வர்க்கம் பிளஸ் ஒய் மைனஸ் பி முழுவதின் வர்க்கம் சமன் 6 வர்க்கமாக இருக்கு. அதான் அவருடைய சமன்பாடாக இருக்கு. எனவே மையமும் தெரியும், ஆரையும் தெரியும். எனவே நாங்கள் அவரை இலகுவாக காணலாம் என்று கூறுவீர்கள். அதாவது எக்ஸ் மைனஸ் ஒரு 2 வர்க்கம் மூலம் 2 ஆயிரத்தி காணுங்களா, 2 வர்க்கம் மூலம் 2 அவலாத்தின் வர்க்கம் எழுதுவார் பிளஸ் ஒய் மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம் எழுதுவார். ஆரைக்கு பேர் என்ன வந்தது? 1 எழுதுவார். எனவே 1 வர்க்கமாக இருப்பேன். சமன்பாடத்தான் காண சொல்லி கேட்டவன் இவ்வாறு விட்டாவே சரி, வேணுமெண்டா சுருக்கி கூறுகள் அவ்வாறு எழுதுறேன். அதே போல மற்ற சமன்பாடு என்ன வருவார்? அதாவது எக்ஸ் மைனஸ் இங்க மைனஸ் அடுக்கு இங்க பிளஸ் ஆகுது. எனவே 2 வர்க்கம் மூலம் 2 முழுவதின் வர்க்கம் பிளஸ் ஒய் மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம் சமன் 1 வர்க்கமாக இருப்பேன். எனவே கேட்ட கேள்வி இவ்வாறு இருக்கக்கூடியவாறு வரக்கூடிய வட்டத்தின் சமன்பாடுகளை காண சொல்லி கேட்டவன் நாங்கள் வட்டத்தினுடைய சமன்பாடை கண்டுட்டோம். எனவே கேட்கப்பட்ட 9வது கேள்விக்கு இவரால் விடையாக இருப்பேன். அடுத்து நாங்கள் 10வது கேள்வி பார்ப்போம்.